எங்க அத்தை வீட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். அது டீட்டெயில்டா நான் நேரா சொல்றேன். இப்ப அவங்களுக்கு 3 கோடி ரூபாய் பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ண முடியுமாப்பா? அரேஞ்ச் பண்ணிடலாமா? ஆனா அதுக்கு ஒரு வாரமாவது டைம் வேணும். அமௌண்ட் பெருசு இல்லையா? அது பரவாயில்லப்பா, ஒரு வாரம் இல்ல 10 நாள் கூட டைம் எடுத்துக்குங்க. ஆனா வரும்போது கொஞ்சம் அந்த அமௌண்ட்டோட வந்துட்டா பெட்டரா இருக்கும். கட்டாயமா ரெடி பண்றேம்மா. ரெடி பண்ணிட்டு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்றேன். ஓகேவா? சரிங்கப்பா. சரிம்மா, அத்தைக்கிட்டையும் இது சொல்லிடு. சரி, வச்சிடுறேன்ப்பா. என்னம்மா சக்தி, அப்பா என்ன சொன்னாரு? என் தம்பி எப்ப வரானா? 10 நாளுக்குள்ள பணத்தோட வரேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அத்தை. பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிங்க. நாகு, பரவாயில்லையே, உன் தம்பி நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல தெரியுது. நம்மளை விட இல்ல, என்னை விட. அண்ணா, ரங்கண்ணே. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சக்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ரங்கம்மா கூட நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிருக்கா. அப்படியா? ஆமா, சக்தியோட அப்பா அம்மா வராங்களா? வரதா சொன்னாங்க. ஆனா எப்ப எதுன்னு எனக்கு சரியா தெரியல. சரி, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காங்க. எங்க அம்மா பண்றது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. வர வர எங்க வீட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு இஷ்டமா இல்ல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? என்ன பணத்துக்காக மனுஷங்க இப்படி அலையிறது? இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பேரு பணம் தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? நாம மத்தவங்களை திட்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வீட்டு ஆளுங்களே அப்படி இருந்தா நமக்கு எப்படி என்ன இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். என்ன செய்யறது? நேத்து வர வாய்க்கு வந்தபடி சக்தியை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாச்சி வீட்டுல இருந்து அவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாவம் தெருவில் நிக்கலாளேன்னு அவளை கூட்டிகிட்டு வந்து என் குடவுன்ல தங்க வச்சேன். அதுக்கு எங்க அம்மா என்ன கண்டபடி திட்டினாங்களே. இப்ப அவ யாரு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. மொத்தத்துல ஒரு மனுஷனோட மனசை பார்த்து யாரும் மதிக்கிறது இல்லைன்னு பணத்தை பார்த்துதான் எடை போடுறாங்க. ஆமாப்பா, இன்னைக்கு அண்ணாச்சி வீட்லயும் அதே நிலைமை தான். 2 பசங்களும் சொத்தை பிரிக்கிறதுலயே குறியா இருக்காங்களே தவிர மத்த எதையுமே அவங்க கவனிக்கிறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. பாவம் அண்ணாச்சி தான் அவஸ்தைப்பட்டு இருக்காரு. நான் அவரு கூட இருந்தப்போ ஏதாவது மனசு வருத்தம்னா என்கிட்ட வந்து சொல்லுவாரு, மனசை தேத்திக்குவாரு. இப்ப அந்த வீட்டுல நான் இருக்க முடியாத ஒரு நிலைமை. அவர் தனியே கடந்து அல்லாடிட்டு இருக்காரு. அப்பப்ப எனக்கு போன் பண்ணுவாரு, டேங்க வாடா அப்படின்னு சொல்லுவாரு. நானும் அவர் சொல்ற இடத்துக்கு போவேன். அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துருவாரு. அதெல்லாம் அவருக்கு ஒரு நிம்மதி, சந்தோஷம். என்னால முடிஞ்சது அவ்வளவுதானே. அது சரின்னு, அதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும்? தம்பி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நீங்க சக்தி அதிகமா நேசிச்சு கல்யாணம் பண்ணுன்னு நினைச்சீங்க. இப்ப அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அதுவும் இல்லாம உங்க முறை பொண்ணுன்னு வேற தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க அவகிட்ட பேசி பார்க்கலாம் இல்லையா? இல்லண்ணே, அவ யாருன்னு தெரியாம இருந்தப்போ என்னால ஈஸியா பேச முடிஞ்சது. ஆனா அவ இப்ப எங்க வீட்லயே வந்து தங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா என்னால அத பத்தி அவ்வளவு ஈஸியா பேச முடியலண்ணே. இப்பதான் உறவுன்னு ஆயிடுச்ச, உரிமையோட கேட்க வேண்டியதானே? கேட்கலாம் தான். நீங்க சொல்ற மாதிரி உறவா இருக்கு, கட்டிக்கிற உரிமையும் இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணு யோசிக்கும் போதுதான் கேட்க தோண மாட்டேங்குது. எதை வச்சுப்பா அப்படி சொல்ற? இவ்வளவு நல்ல சக்தி வெளியே இருந்தா நானும் சில நேரங்கள்ல கேட்டிருக்கேன், அவளும் மறுத்துட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அவளை பாக்குறதையும் நான் கொஞ்ச நாள் தவிர்த்துட்டேன். ஆனா இப்ப அவ என் கூடவே இருக்கா. நான் கேட்டு ஒருவேளை அவ மறுத்துட்டா அதுக்கப்புறம் ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். அவளுக்கும் அது அன்னீசியா இருக்கும். அப்படி ஒரு சங்கடத்தை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்.
அதனால தானே சொல்ல. பரவாயில்ல தம்பி, அவளும் அப்படித்தான். மத்தவங்கள பத்தி தான் யோசிப்பா. தன்னால மத்தவங்களுக்கு சின்ன சங்கடம் கூட வரக்கூடாதுன்னு யோசிப்பா. அதே மாதிரி தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. உங்க மனசுல எவ்வளவு ஆசை இருந்தும் அதை அவகிட்ட சொல்ல போய் அவ மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத்தத்துல நீங்க 2 பேரும் பொருத்தமான ஜோடி தான். ஆனா ஜோடி சேர முடியாம தான் இருக்கீங்க. இதை என்னன்னு சொல்றது? நீங்களும் நானும் ஆசைப்பட்டா போதுமான, அவளுக்கும் அந்த ஆசை வரணும்ல. அப்படி ஒருவேளை அந்த ஆசை அவளுக்கு வந்தா என்கிட்ட சொல்ல போறா, நானும் ஏத்துக்க போறேன். அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு அவளை சங்கடப்படுத்தணும்? அதான் நான் சொல்லல. சரிதான், நீ சொல்றது சரிதான்பா. விடு, அவளா முடிவு பண்ணி வர வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். பா, அவ ரொம்ப நெஞ்செழுத்துக்காரி. தான் மனசுல உள்ளதை எக்காரணத்தை கொண்டு வெளியே காட்டிக்கவே மாட்டா. ஆனா ரொம்ப தங்கமான பொண்ணு. அதுவும் எனக்கு தெரியும்னு. யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவு நாள் வேணா காத்திருக்கலான்னு. அது தப்பே இல்லைன்னு. நல்லா சொன்னீங்க தம்பி. நல்ல விஷயத்துக்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருக்கலாம். அந்த நம்பிக்கை என்னைக்குமே ஜெயிக்கும். உங்க எண்ணப்படி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு சரி தம்பி, நீங்க புறப்படுங்க. வரேன். ஆ, ஏமா யாருமா வீட்ல? அம்மா நாகவல்லி அம்மா. அம்மா நாகவல்லி அம்மா, வெளிய வா. வெளிய வாமா. என்ன பண்ணிட்டு இருக்க? வெளிய வா. வாமா வெளியில. அட வாங்குறேன்ல. வாமா வெளிய வாமா. சீக்கிரம் வாமா. வாமா வெளிய வாமா. 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 அண்ணனோட நடந்துட்டு வரீங்க? வாமா. வாமா. சீக்கிரம் வா. வெளிய வாமா. வாமா. சத்தம் போடாதீங்க. எதுக்கு என் வீட்டு வாசல்ல நின்னு சத்தம் போடுறீங்க? பணத்தை உங்க பையன் கிட்ட கொடுத்துட்டு உங்க வீட்டு வாசல்ல சத்தம் போடாம பின்ன பக்கத்து வீட்டு வாசல்ல போய் சத்தம் போடுவாங்க? நான் தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சதும் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கு முன்னாடி இங்க வந்து நின்னு சத்தம் போடுறீங்களே, என்ன அர்த்தம் அது? ஆமாமா, ஆயிரக்கணக்குல பணத்தை உன் பையன்ட்ட கொடுத்து முடக்கிட்டு நீங்க எப்ப கொடுத்து அனுப்புவீங்க? நாங்க நிம்மதியா வீட்டுல போய் தூங்கணும். நல்லா நியாயமா இருக்குங்க நீங்க பேசுறது. நீயாவது ஆயிரக்கணக்கில் கொடுத்திருக்க, நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும்? யோ, யார கேட்டிய பணத்தை கொடுத்த? எங்க அத்தையோட ஆலோசனை கேட்டுட்ட பணத்தை கொடுத்த? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்ல, கோர்ட்ல பாத்துக்க வேண்டியதானே. பணத்தை திருப்பி கொடுத்துறோம், கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னது இந்த அம்மா தான். கேட்டுக்கங்க. அது மட்டும் இல்லையா, இந்த அம்மா பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னாங்க. பணத்தை தூக்கி போறேன், பொறுக்கிட்டு போன்னு சொன்னாங்க. எங்க இப்ப வேணா பணத்தை தூக்கி போட சொல்லுங்க, நாங்க பொறுக்கிட்டு போறோம். சும்மா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பணத்தை கொடுக்க சொல்லுங்க. சும்மா ஆளாளுக்கு சவுண்ட் விட்டுட்டு இருந்தீங்கன்னா பணம் வராது சொல்லிட்டு நாங்க பணத்தை கொடுத்துட்டு உன்கிட்ட சவுண்ட் விடாம இருக்க முடியுமா? என்னையா பேசுற நீ? நிறுத்துறா. என்ன மரியாதை இல்லாம வாயா போயான்னு பேசிட்டு இருக்க? வாங்கண்ணா, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தானா கிடைக்கும். என்ன கிண்டலா? யோ, நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா நாங்க உன்னை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க பணத்தை கொடுத்துட்டு வயிற்றுச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கோம். பெரிய நாட்டாம மாதிரி நடுவுல வந்துட்டான் நியாயம் பேசுறது. ஆள் ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு நடக்க போறது இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒன்னும் ஆகாதுங்கிற தைரியத்துல தானே அலட்சியமா பேசுற நீயே. உன் மகன் இல்லாதனாலதான் நாங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவனை எப்படியாவது ஜாமீன்ல எடுப்பேல்ல? அவன் வெளியே வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரிய. ஆனா அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராதியா. யோ, வார்த்தையை அளந்து பேசு. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தனா நடக்கிறதே வேற. இது பாருங்கன்னு, இப்படி சாபெல்லாம் விடுற வேலையெல்லாம் வேணான்னு. அப்படியே அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்ப மட்டும் உங்க பணம் திரும்ப வந்துருமா? ஆமா மகராசி, நீ வாயும் வயிறுமா இருக்கிறதுனால அவன்கிட்ட மரியாதையா சொல்ற, கேட்டுக்க. உன் புருஷன் அப்படியே அல்வா மாதிரி பேசினான் பாத்தியா? அவன் பேச்ச கேட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்க காதுல கழுத்துல போட்டிருந்த நகையெல்லாம் அடகு வச்சு பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்த. கடைசியில உன் புருஷன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்.
இப்ப நான் என் பிள்ளைங்களை பாப்பனா இல்ல ஆபீஸுக்கு போவனா? உன் புருஷனை நம்பி மட்டும் நான் பணத்தை போடலமா, இந்த அம்மாவை நம்பி தான் பணத்தை போட்டேன். ஏன்னு கேட்டா இந்த அம்மா நாகவள்ளி அம்மா குடும்பம் தான் இந்த ஊர்லயே பெரிய குடும்பம். என் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓட மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில கொண்டு வந்து பணத்தை கொடுத்தேன். இப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்ன கேட்டாடா கொடுத்தாங்கறாங்க. இப்ப நான் யார்கிட்ட போய் கேக்குறது? நீயே சொல்லுமா நியாயத்தை. இல்லண்ணே, அதான் அத்தை காசுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல. சின்ன பொண்ணு சும்மாரு, நான் பேசிக்கிறேன். இத பாருங்க, நீங்க எல்லாரும் இந்த நாகவல்லியை நம்பி தானே என் பிள்ளைகிட்ட பணத்தை கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த பணத்தை உங்க எல்லாருக்கும் திருப்பி கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணம் கைக்கு கிடைச்சதும் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. இப்ப தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. உங்க வார்த்தையை நம்பி இப்ப நாங்க போறோம். வாங்கயா. ஏத்த என்னமோ உங்க தம்பி பணம் கொண்டு வருவாருன்னு சொன்னீங்க, அவரும் வந்த பாடு இல்ல, சக்தியும் இத பத்தி வாய் திறந்த பாடு இல்ல. ஏமா சக்தி அப்பா கிட்ட பணம் கேட்டீங்களா? நானா கேட்கல. நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து சக்தி தான் அவ அப்பா கிட்ட சொல்லி 3 கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டு வர சொல்லிருக்கான். ஏமா உங்களுக்கு புத்தி இப்படி எல்லாம் போகுது? நேத்து வரைக்கும் அவளை கேவலமா பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அவளை பத்தி தெரிஞ்சதும் அவகிட்டயே போய் காசு கேக்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? டேய் துரப்பாண்டி, நாங்க எப்படா பணம் கேட்டோம்? ராஜதுரையை வெளியில கொண்டு வரத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சக்தி தான் அவ அப்பாவுக்கு போன் பண்ணி பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னா, இதுக்கு நாங்க என்னடா பண்றது? நல்ல வேலை சக்தி இப்ப வீட்டுல இல்ல, இருந்திருந்தா இருந்த கொஞ்ச நெஞ்சமானும் போயிருக்கு. அத்தை, எனக்கு தியேட்டர்ல நிறைய வேலை இருக்கு, நான் தியேட்டருக்கு போறேன் அத்தை. நாகு, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே பயப்படுற இந்த ஊருக்கார பயலுங்கெல்லாம் என் முன்னாடி கை நீட்டி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. நீங்க இருங்க, நான் திறக்கிறேன். நீங்க இது சுந்தரேசன் வீடு தானே? ஆமா. என்னங்க, உங்களை தான் பார்க்க வந்திருக்காரு. நீங்க யாருங்க? நம்பர் 18 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் இதுதானே? ஆமா. சஞ்சய்னு ஒருத்தர் இங்க இருக்காரா? இருக்காரு. அவர் தான் வர சொன்னார். எதுக்கு? ஏதோ கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும்னு சொன்னார். கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணுமா?
அந்த மாதிரி எந்த விஷயமும் இங்க இல்லையே. நீங்க வேற ஏதோ சஞ்சயை தேடிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார், உங்க பேரை சொன்னேன், அட்ரஸ சொன்னேன், அதெல்லாம் கரெக்ட்னு சொன்னேன். ஆனா ஆள் மட்டும் வேறன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அட வாங்க இரு. என்ன வாசல்ல நின்றீங்க? உள்ள வாங்க. அதோ அவரே வந்துட்டார். சொல்லுங்க. இதோ வந்துட்டேன் சார், இதோ வந்துட்டேன். என்னங்க? நமஸ்காரம். நமஸ்காரம், உட்காருங்க. ஐயரு, சொல்லுங்க. ஒரு 10 நாள் கழிச்சு இம்மீடியட்டா வர ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து சொல்லுங்க. ஓ பேஷா, இதோ பார்த்து சொல்லிடுறேன். அம்மா, ஐயருக்கு காஃபி காஃபி. அது ஒண்ணுதான் குறைச்சல். போட. சூப்பர்ண்ணா. என்ன சாமி, உங்களுக்கு ரொம்ப லக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் நாளாவே அமைஞ்சுடுத்து. அப்படி என்ன நாள் சாமி? 12/12/13 நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான். ஆமா சாமி, லோகமே கொண்டாட போற நாள். அன்னைக்கே முகூர்த்த நாளா குடிச்சிடுவோம். ஓகே ஓகே. காலம்பர 9ல இருந்து 10 அருமையான முகூர்த்தம். அதையே பிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஒரு நிமிஷம். இந்தாங்க. டேய் டேய், என்னடா இதெல்லாம்? சும்மா இருங்க. அவர் கொடுக்கறாரு, நான் வாங்கிக்கிறேன். நடுவுல உங்களுக்கு என்ன வந்து ஓய்? எல்லாம் என் தலை. நீங்க சேமமா இருங்க, தீர்க்காயுசா இருங்க. நன்றி நன்றி ஐயரு. டேய், யாருக்கு முகூர்த்தம், யாருக்கு கல்யாணம்? எனக்கு தான். உனக்கா? ஆமா, பொண்ணு யாருடா? இது என்னப்பா கேள்வி? சக்தி தான். டேய், உண்மையிலேயே உனக்கு மர கழண்டு போச்சுன்னு தான்டா நினைக்கிறேன். அது எப்படிடா சக்தி எங்க இருக்கானே தெரியாம அவகிட்ட எதுவுமே? அவ உங்க அத்தை நாகவள்ளி வீட்டுல தான் இருக்கா. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறதும் எனக்கு தெரியும். ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவகிட்ட எதுவுமே பேசாம இது எப்படிடா சாத்தியம் ஆகும்? ஏன் சாத்தியமாகாது? என்னங்க இவ? இது இருக்கிற வரைக்கும் எல்லாம் சாத்தியமாகும். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்றா? சக்தி, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். பேசுங்க. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க சக்தி? துணி எடுத்துட்டு இருக்கேன். விளையாடாத சக்தி, நான் சீரியஸா கேக்குறேன். ஐயோ, நான் விளையாடல. நீங்க என்னன்னு கேட்டாதானே நான் பதில் சொல்றதுக்கு. உங்க அப்பா அம்மாவை வர சொல்லிருக்கியா? ஆமா, அதுல என்ன தப்பு? வர சொன்னதுல தப்பு இல்ல, ஆனா பணம் எடுத்துட்டு வர சொன்னியே, அதுதான் தப்பு. இல்ல, உங்க அண்ணன் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆனாதான் சின்ன பொண்ணாக்கா நிம்மதியா இருப்பாங்க. அவங்களுக்கு சீமந்தம் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல உங்க அண்ணன் இல்லாம இருந்தா நல்லா இருக்காது. அதனால்தான் அப்பா கிட்ட பணம் இருக்கு. யாருக்கு செய்ய போறோம்? நம்ம குடும்பத்துக்கு தானேன்ற எண்ணத்துலதான் நானும் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவரும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. தப்பு பண்ணிட்ட சக்தி. நான் ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணிருக்கேன், எங்க அம்மாவை நம்பாதேன்னு. என்ன பெத்தவங்க தான் இருந்தாலும் அவங்க பண்ற தப்ப என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் எனக்கு அவங்களுக்கும் அடிக்கடி சண்டை வருது. உங்க அப்பா தவறிட்டதா சொல்லி காரியம் பண்ணது கூட உண்மையிலேயே தகவல் கிடைச்சோ இல்ல
தம்பி மேல இருக்கிற பாசத்தினாலேயோ கிடையாது. அது இந்த சொத்தை விக்கணுங்கிறதுக்காக எங்க அம்மா ஆடின நாடகம். என்ன சொல்றீங்க? ஆமா சக்தி, நான் இருந்தா விட மாட்டேன்னு நான் இல்லாத நேரமா பார்த்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருந்த ஒரு தம்பியும் இறந்து போயிட்டான். இனி இந்த மொத்த சொத்துக்கும் நான் மட்டும்தான் வாரிசுன்னு இந்த ஊரை நம்ப வைக்கிறதுக்காக எங்க அம்மா போட்ட நாடகம் அது. உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அன்னைக்கு யாரோ நம்பிக்கையானவங்க தம்பி இறந்துட்டுதா தகவல் சொன்னாங்க. அதை வச்சுதான் அந்த பூஜைக்கே ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னாங்க. உங்க அம்மா அதை சொல்லி அழுதப்ப அது உண்மையாதான் இருக்கும்னு நம்பினேன். ஆனா என்ன இருந்தாலும் கூட பிறந்த தம்பியாச்சே, உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அம்மா பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க சக்தி. இப்பவும் அவங்க உன்னை இங்க இருக்க வச்சது உன்னோட அப்பா அம்மாவை இங்க வரவழைக்கணுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்ல சக்தி, உன்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்க தம்பி கிட்ட சொத்து பத்திரத்துல சைன் வாங்கணும். அதுதான் எங்க அம்மாவோட நோக்கம்.